இங்க யதார்த்தமான வாழ்க்கைய சொல்லம்மா. இந்த கொரோனா காலத்துல அம்மா நீ வீட்டில் தானமா இப்ப இருக்கிற, கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடம்மான்னு சொன்னாரு. துணிவு எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்த முடியுமா? பணிவு எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்குங்க. நீங்க பேசுற துணிவான பொண்ணு, அடக்கமான பொண்ணு வீட்டுல கிடைக்காது, காட்டுல வேணா கிடைக்கும். இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? வாய் வேற பேசுறாளுங்க. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பளத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிருது. நடுவர் அவர்களே, அந்த வீட்டுக்கு போனா இதை விட பெரிய இடி காத்துட்டு இருக்குது. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, சாத்தம்மை இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவானுதான கேள்வி. இங்க என்ன ராணுவத்தில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவான கேட்டிருக்கிறாங்க? இல்ல. இங்க வந்து ராணுவத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிச்சல் வேண்டும். அப்புறம் வெளிநாட்டுல நான் சொல்லிட்டேன், அங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், இங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், அறிவியலை சொல்லிட்டேன்னு. இங்க யதார்த்தமான வாழ்க்கைய சொல்லம்மா. அதை விட்டுட்டீங்களே. இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கலைங்க நடுவர் அவர்களே, அடுத்த பீரியடு பிடி பீரியடா இருக்கு. நாங்கெல்லாம் ஆவலா இருப்போம், ஏன்னா கேம்ஸ் விளையாட போறோம்னு. பெல் எப்படா அடிக்கு, பெல் எப்படா அடிக்குன்னு காத்துட்டு இருப்போம். பெல் அடிக்கும். ஆனா அன்னைக்கு பிடி சார் வந்திருக்க மாட்டாரு. ஒரு வரலாற்று ஆசிரியர் வகுப்புக்குள்ள வருவார் ஆக்டிங்கா. வந்து 45 நிமிஷம் பேசுன்னு பேசுவாங்க பாருங்க. அது மாதிரி இருந்தது சகோதரி சாத்தம்மை பேசியது. அவங்களே எல்லாம் கை தட்டிட்டாங்க. இப்ப பிடி டீச்சர் வந்தாச்சு. பிடி டீச்சர் வந்தாச்சுப்பா. இப்ப சாத்தம்மை எப்படி துணிச்சலான பொண்ணு தெரியுங்களா? இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். தேவாலயத்துக்கு பூட்டு போட்டோம், வேலை செய்யற இடத்துக்கு பூட்டு போட்டோம், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். ஆனா சமையல் கட்டுக்கு மட்டும் பூட்டு போடல. சாத்தம்மை கொஞ்சம் சுமாரா தான் சமைக்கும். நல்ல ஏன்னா இன்னைக்கு உதாரணம் இந்த சகோதரி இந்த கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிற, மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. சரி, நல்ல மீன் குழம்பு, நல்ல கறி குழம்பு இன்னைக்கு சமையல். அப்பா நமக்கு உணவு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடே நாங்க சாப்பிடல. நீங்களும் கூட 4 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க. நாங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளவு நல்ல சமையல். அதுக்கு குறிப்பு கேட்டிருக்கிறாப்புல சாத்தம்மை. ஏன்னா சாத்தம்மைக்கு கொஞ்சம் சுமாராத்தான் சமைக்க தெரியும். குறிப்பை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? போய் செய்ய போறாங்களாமா, இனிமேல் சமைக்க போறாங்களாமா. இப்ப இதுவரைக்கும் அம்மனி எப்படி சமைச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? சுமாரா சமைக்கும். 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அதனால வீட்டுக்காரர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இந்த கொரோனா காலத்துல சொன்னாரு, அம்மா நீ வீட்டில் தானமா இப்ப இருக்கிற, கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடம்மான்னு சொன்னாரு. சரி சரின்னு எப்பவும் போல சமைச்சு சாத்தம்மை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. அதுல ஒண்ணு இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, உரப்பு ஒண்ணு இல்ல. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாரு துணிச்சலாம். என்ன குழம்புல ஒண்ணுமே இல்ல, சுவை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சத்தம் போட்டாரு. உடனே சாத்தம்மா போன் எடுத்துட்டு அழுதுட்டு யாரு கூடயோ போய் பேசினாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சாரு, ஏதோ அவங்க அம்மா கிட்ட பேசி ஆறுதல் தேடுறாங்கன்னு நினைச்சாங்க. சரி, நடுவர் அவர்களே 10 நிமிஷத்துல கார்பரேஷன் லாரி வந்து நின்னுச்சு சாத்தம்மா வீட்டுக்கு முன்னால. 4 பேர் இறங்கி வந்தாங்க. சாத்தம்மை வீட்டுக்காரரோட பேரை சொல்லி கேட்டாங்க. அவர் நான் தான்னாரு. சோத்துல உப்பு இல்ல, காரம் இல்ல, சுவை இல்ல, உரப்பில்லைன்னு சொன்னையான்னு. ஆமாங்க சார் சொன்னேன்னு. உனக்கு கொரோனா வந்திருக்குதுவான்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 14 நாள் அங்க வச்சு நான் போன் பண்ணி கேட்டேன், தம்பி அக்கா பிடிச்சு கொடுத்துட்டாக்கா. ஆனாலும் 14 நாள் நல்ல சோறு போடுறாங்கக்கா, முட்டை, சுண்டல், கறி, சிக்கன், 14 நாள் நல்ல சோறு தின்னக்கான்னு. அப்படி துணிச்சலான அம்மனி இங்க வந்து என்ன பேசிட்டு போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், துணிவு எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்த முடியுமா? இதுதான் எங்க கேள்வி. பணிவு எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்குங்க, துணிவு எல்லா இடத்திலையும் வெற்றி பெறுமா? நான் கேட்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்க போறோம்,
இன்னைக்கு காலங்காலமா பொண்ணு பார்க்க போற படலம் இருக்குதுங்க நடுவர் அவர்களே. இப்ப பொண்ணு பார்க்க போகும்போது என்ன விசாரிப்பாங்க 4 பேர் கிட்ட? எனக்கு பொண்ணு அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்களா, குணமான பொண்ணுங்களா, பண்பான பொண்ணுங்களா, இப்படித்தானே கேட்பாங்க. விசாரிப்பாங்க 4 பேர்த்துக்கிட்ட. அப்படி அவங்க விசாரிக்கும் போது இல்லைங்க பொண்ணு துணிச்சலான பொண்ணுங்க, நைட்டு பயப்படாம எப்ப வேணாலும் வெளியில போகுங்க, பயப்படாம எப்ப வேணாலும் திரும்பி வருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்கன்னா நல்லா கையத்தட்டுங்க. அப்ப இந்த துணிவு எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியுங்களா? இப்ப நீங்க பேசுற துணிவான பொண்ணு அடக்கமான பொண்ணு வீட்டுல கிடைக்காது, காட்டுல வேணா கிடைக்கும். அது என்னது, எங்க இருக்குது? இது சுடுகாட்டுல கிடைக்கும். இது நேத்து அடக்கமான பொண்ணு, இது முந்தா நேத்து அடக்கமான பொண்ணு, இது முந்தா நாளுக்கு முந்தின அடக்கமான பொண்ணு. அங்க வேணா கிடைக்குமே ஒழிய வீட்டுல கிடைக்குமாங்கிறத இங்க எங்களுடையது. நடுவர் அவர்களே, இப்ப நான் கொஞ்சம் வாய் பேசுறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு கொஞ்சமா பேசுறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். எனக்கு கொஞ்சம் துணிச்சலான பொண்ணும் கூட. நான் அம்மாவுக்குமா எல்லாருக்கும் தாங்க. ஏன்னா இப்படி பேசுறாளே இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கை. ஜோசிகாரங்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, வாய் வேற பேசுறாளுங்க, கொஞ்சம் எது எடுத்தாலும் துணிச்சலாவே இருக்கிறாளுங்க. உடனே ஜோசிகாரர் பரிகாரம் சொல்ற 500 ரூபாய் கொடுன்னு 500 ரூபாய் வாங்கி பரிகாரம் சொன்னா. எங்க இதுல துர்க்கை அம்மன் இருக்குது. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நல்ல கணவன் வரும்னு அவர் பரிகாரம் சொல்லிட்டார். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்னை விரட்டி விடுறாங்க. நானு ராகு காலத்துல போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு நல்ல கணவன் வரணும்னு வேண்டுன. நடுவர் அவர்களே, எனக்கு நல்ல கணவன் ராகு காலமே வாழ்க்கை துணையா வந்துச்சு. ஒரு நாள் சொன்னாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு, ஒரு ஏக்கம். அந்த நாள் வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க இருக்கிற அப்பத்தா 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 அப்பத்தா, இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா அங்க வாரு ஒண்ணு பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து வாக்க முடியலைங்க நடுவர் அவர்களே. அச்ச மடம் நாணம் பயர்ப்பு அப்படியே ஓரக்கனால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா, ஏன்னா துணிச்சலான பொண்ணு இல்லையா, இந்த கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா, 4 எழுத்து படிச்சிருக்கிறேன் இல்ல. எங்க அப்பத்தா, இங்க பாரு, உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுடி ஏற்படுத்தின ஆற்றி தலைய ஆட்டி விட்டாச்சு. அவளே ஆட்டி விட்டுட்டான், நான் எங்க ஆட்டினேன்? பொண்ணு சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருது. நடுவர் அவர்களே, அந்த வீட்டுக்கு போனா இதை விட பெரிய இடி காத்துட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கெல்லாங்க பரம்பரைய வச்சுதான் எங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. எங்க காலகட்டங்கள்ல எங்க பரம்பரை புலி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு ஏதோ காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்து வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்துல இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா, தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம். அப்பத்தான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், கொரட்டி விடுறாரு அப்பத்தான். எங்க அப்பத்தா, உனக்கு அப்புறம் 2 பிள்ளை இருக்குது, அது கல்யாணம் பண்ணோன்னு, அது லாபமோ நஷ்டமோ போய் அனுசரிச்சு வாழு, நீ அவங்கதான் உனக்கு தெய்வம், அந்த வீடுதான் கோயில், போ விரட்டி விட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னால் இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்குது.